Hi friends, digital services மூலமா மக்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியா மாறிட்டு வருது. For an example, ஒரு 5 to 10 yearsக்கு முன்னாடி நம்ம கரண்ட் பில் கட்டணும்னா குறைஞ்சபட்சம் 2 hours வந்து queueல நின்னு பே பண்ணணும். பட் இன்னைக்கு 20 secondsல இருந்த இடத்துலயே பில்ஸ் பே பண்ண முடியும். இதுக்காக நிறைய டிஜிட்டல் ஆப்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில வாட்ஸ்அப் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கம்யூனிகேஷன் ட்ராக்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுவா எல்லா தரப்பு பீப்புளும் மெசேஜஸ், ஆடியோ கால்ஸ், வீடியோ கால்ஸ்னு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பா இருக்குது. ரீசெண்டா வாட்ஸ்அப் மூலமா UPI டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் ஆஃப் பீப்புள் இதன் மூலமா அமௌண்ட் வந்து டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. NPCIயும் வாட்ஸ்அப் பேக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை எரெக்ட் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப் புது சர்வீசஸ் தன்னோட கஸ்டமர்ஸ்க்காக லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கான போஸ்ட் இத பத்தி தான். இது நியூஜானா டெக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை நோட்டிபிகேஷனுக்காக கிளிக் பண்ணுங்க, வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்தியால அதிகமா யூஸ் பண்ணப்படுற வாட்ஸ்அப் மூலமா ஈஸியா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியும். வாட்ஸ்அப் தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட் சர்வீஸ் தர விதமா ரொம்ப லெஸ் காஸ்ட்ல சாஷே சைஸ்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீஸ் 2020 எண்ட்குள்ள தரப்போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. இந்த சர்வீஸ் மூலமா வாட்ஸ்அப் இந்தியால அபிஷியல் இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. இது மூலமா இந்த இயர் எண்ட்குள்ள SBI ஜெனரல் கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் வாட்ஸ்அப் மூலமா வாங்கக்கூடிய சான்சஸ் நமக்கு இருக்கு. அண்ட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் எல்லாரும் கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி ரொம்ப லெஸ் காஸ்ட்ல சாஷே சைஸ்டு இன்சூரன்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இதே மாதிரி HDFC பென்ஷன்ஸ் அண்ட் ஃபின்பாக்ஸ் சொல்யூஷன் கூட சேர்ந்து பென்ஷன் சேவிங் ஸ்கீமையும் வாட்ஸ்அப் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் UPI டிரான்சாக்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது மற்ற கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்கு. பிகாஸ் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி 400 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். So let us wait for the WhatsApp insurance and pension services. நம்மளோட next info, இந்தியால டிஜிட்டல் சர்வீசஸ் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரதுனால கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ்ல அதிக அளவிலான டிஜிட்டல் சர்வீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு வருது. அந்த வகையில டொமஸ்டிக் சிலிண்டரை வாட்ஸ்அப் அண்ட் SMS மூலமா எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம். மக்கள் சிரமம் இல்லாம இருக்கணும்னு அதிக அளவிலான மார்க்கெட்டிங் கிடைக்கணுங்கிற மோட்டோவோட இந்தியன் கம்பெனி தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு சிலிண்டர்ஸ் SMS or வாட்ஸ்அப் மூலமா புக் பண்ணக்கூடிய போர்ட்டலை உருவாக்கி இருக்காங்க. இந்தியன் கம்பெனி வாட்ஸ்அப் மூலமா சிலிண்டரை புக் செய்ய 75888824 வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் கேஸ் கூட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ல இருந்து ரீஃபில்னு டைப் செஞ்சு அனுப்புனாலே சிலிண்டர் புக் ஆயிடும். சப்போஸ் SMS மூலமா புக் பண்ணணும்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து IOCன்னு டைப் செஞ்சு கஸ்டமர்ஸோட STD கோட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்டாக்ட் நம்பர், கஸ்டமரோட கன்சியூமர் நம்பர் இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி 7718955555 மொபைல் நம்பருக்கு SMS அனுப்பி சிலிண்டர் புக் செஞ்சுக்கலாம். நம்மளோட தேர்ட் இன்ஃபோ, இவ்வளவு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் 2021ல இருந்து அவுடேட்டட் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல இயங்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் போன்ஸ் அண்ட் ஐபோன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதுங்கிற இன்ஃபோ தான். வாட்ஸ்அப் iOS 9 or ஆண்ட்ராய்ட் 4.0.3க்கு முன்னாடி லான்ச் ஆன OS மூலமா ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்மார்ட் போன்ஸ்ல ஆக்டிவ் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன்ஸ் இந்த அவுடேட்டட் OSல இல்லைங்கிறதுனால பயப்பட தேவையில்லை. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தா உங்க OS அப்டேட் பண்ணிக்கோங்க. ஐபோன் பொறுத்தவரையிலும் ஐபோன் 4 வரையிலான எல்லா ஐபோன் மாடல்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி கிடைக்காது. பட் ஐபோன் 4S, 5S, 6S கண்டினியூஸா வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி கிடைக்க தங்களோட OS iOS 9 or அதுக்கு அப்புறம் OSக்கு அப்டேட் பண்ணிக்கணும். ஆண்ட்ராய்டு பொறுத்தவரையிலும் 4.0.3 வெர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ்ல வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி இந்த வெர்ஷன் ஸ்மார்ட் போன்ஸ் யூசேஜஸ்ல இல்ல. பட் ஒரு சில மாடல்ஸ் லைக் HTC Desire, LG Optimus Black, Motorola Triode Razr அண்ட் Samsung Galaxy S2 நீங்க வச்சிருந்தா அப்டேட் செஞ்சுக்கலாம். உங்க மொபைல் போன் எந்த OSல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க ஒரு ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா செட்டிங்ஸ்ல போய் ஜெனரல் ஆப்ஷன்ல இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க உங்க ஐபோன்ல என்ன சாஃப்ட்வேர் இருக்குங்கிற இன்ஃபோ வரும்.
ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் செட்டிங்ல வந்து அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணி உங்க வெர்ஷனை தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொரு இயர் எண்ட்லையும் வாட்ஸ்அப் தன்னோட ஃபெசிலிட்டியை பழைய iOS ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ்க்கு பேன் பண்ணிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் இயர் iOS 8 அண்ட் அதுக்கும் பழைய ஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டு 2.3.7 அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ்க்கும் தன்னோட ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்றது ஸ்டாப் பண்ணிடுச்சு. வாட்ஸ்அப்போட யூபிஐ டிரான்சாக்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ், டொமஸ்டிக் சிலிண்டர் புக்கிங் அண்ட் 2021ல வாட்ஸ்அப் எந்தெந்த ஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகாதுங்கிறத பத்தி பார்த்தோம். எகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ.